ஹாய் எவ்ரிவன், இட்ஸ் மீ. நான் நேற்று எவ்வளோ வெட்டியாக இருக்க முடியுமோ அவ்வளோ வெட்டியாக இருந்தேன். லிட்ரலி என்ன பண்ணுறதுன்னு ஒன்றுமே தெரியலை. அப்போ என்ன ஏதாச்சும் பண்ணலான்னு சொல்லிட்டு நான் பாண்டிச்சேரியில் பாட்ரி மேக்கிங் பண்ணேன். அது வேறு என் கண்ணை ரொம்ப நாள் உறுத்திட்டே இருந்துச்சு. சும்மாவே இருக்கு, ஏதாச்சும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு இன்ஸ்டாமார்ட்டில் இதை ஆர்டர் போட்டேன். இந்த கலர்ஸ் இது பேஸ்டல் கலர்ஸ். சரியா, நம்ம சின்ன பிள்ளைல இந்த ட்ரீம் இருக்கும்ல, இந்த மாதிரி கலர்ஸ்லாம் யூஸ் பண்ணணும் அப்படின்னு பொத்தி பொத்தி வச்சுருப்போம்ல சில கலர்ஸ், அந்த மாதிரி கலர்ஸ் இதெல்லாம். ஆனால் நமக்கு கிடைச்சதெல்லாம் அந்த க்ரீனு, அந்த இதுக்கு இருக்கோம்னே தெரியாமல் இருக்கிற அந்த கிளிப்பச்சை கலரு, ஸ்கை ப்ளூ கலரு, எல்லாமே வேஸ்டான கலர்ஸ் தான் இருக்கும். எனக்கு இந்த கலர்ஸ் பார்த்தோன்னே ரொம்ப பிடிச்சிருந்துச்சின்னு டக்குன்னு ஆர்டர் போட்டேன். நான் எவ்வளோ அறிவாளி பாருங்களேன், பேஸையே கோட் பண்ணாமல் ஃப்ளவர்ஸ் ட்ரா பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அதுக்கப்புறம் ரைட்டுன்னு பாதியில் அதை நிப்பாட்டிட்டு அதுக்கப்புறம் உட்காந்து ஒரு பெயிண்ட் அடித்து நான் பண்ணதில் ஒரு முட்டாள்தனம் பண்ணிட்டேன். எல்லாமே பேஸ்டல் கலர்ஸ் வாங்கி வச்சுருக்கேன். 4 பாட்ரிக்கு மேலே வேறு பாட்ரிக்கு அடிக்கிறதுக்கு பெயிண்ட் இல்லை, எல்லா கலருமே முடிஞ்சு போயிடுச்சு. அதில் வேறு கீழே போட்டு கொட்டி ஒரு வழி ஆக்கியாச்சு. ஆனால் இதை பார்க்க க்யூட்டாக இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு ஏதோ தெரிஞ்ச அளவுக்கு நான் பெயிண்ட் பண்ணியிருக்கேன். அதுவும் நான் யூஸ் பண்ண ப்ரெஷ்ஷை பார்த்தீங்களா, மேக்கப் பண்ணுற ப்ரெஷ் யூஸ் பண்ணியிருக்கேன். பிகாஸ் ப்ரெஷ்ஷு வாங்குறதுக்கு காசு இல்லை அந்த டைமில். இப்போ தான் ஆர்டர் போட்டிருக்கேன், வந்ததுக்கப்புறம் திருப்பி ஆரம்பிப்பேன் என்னோடய கைவண்ணத்தை. பார்ட் 2 அப்லோட் பண்ணுறேன். பாய்.